இந்த வீடியோவில் டிஎன்பிஎஸ்சி முக்கியமான வினா விடைகளை நம்ம பார்க்க போகிறோம். உலக உயிர்களை ஓரறிவு முதல் ஆறறிவு வரை வகைப்படுத்தியவர் தொல்காப்பியர். திருவள்ளுவ மாலை என்ற நூலை எழுதியவர் கபிலர். கடல் நீர் ஆவியாகி மேகமாகவும் பின்னர் மேகம் குளிர்ந்து மழையாகவும் பொழியும். இதனை எந்தெந்த இலக்கியங்களில் காண முடிகிறது? முல்லைப்பாட்டு, பரிபாடல், கார் 40, திருப்பாவை மற்றும் திருக்குறள். திரவ பொருட்களை எவ்வளவு அழுத்தினாலும் அவற்றின் அளவை சுருக்க முடியாது என்பதனை யார் தன்னுடைய பாடலில் கூறியுள்ளார்? ஔவையார். தொலைவில் உள்ள பொருட்களின் உருவத்தை அருகில் தோன்ற செய்ய முடியும். இக்கருத்து எந்த நூலில் கபிலர் எழுதிய பாடலில் இடம்பெற்றுள்ளது? திருவள்ளுவ மாலை. வீரர் ஒருவரின் காயத்தை வெண்ணிற ஊசியால் தைத்த செய்தியை கூறும் நூல் பதிற்று 10. சுறாமீன் தாக்கியதால் ஏற்பட்ட புண்ணை நரம்பினால் தைத்த செய்தியை கூறும் நூல் நற்றிணை. தொலைவில் உள்ள பொருட்களின் உருவத்தை அருகில் தோன்ற செய்ய முடியும் என்ற கருத்தை நிறுவியவர் கலிலியோ. நிலம், நீர், காற்று, நெருப்பு, ஆகாயம் என ஐந்தும் கலந்தது இந்த உலகம் என்று கூறுபவர் யார்? தொல்காப்பியர். தினையளவு போதா சிறு புல்நீர் என்ற பாடல் வரியை இயற்றியவர் கபிலர். தமிழன் கிளவியும் அதனோரற்றே என்று குறிப்பிடும் நூல் தொல்காப்பியம். இமிழ்கடல் வெளியை தமிழ்நாடு ஆகிய இது நீ கருதினை ஆகின் என்று கூறும் நூல் சிலப்பதிகாரத்தில் உள்ள வஞ்சி காண்டம். தமிழன் கண்டாய் என குறிப்பிடும் நூல் திருத்தாண்டகத்தில் அப்பர் தேவாரம். கோச்சுரா எரிந்தன சுருங்கிய நரம்பின் முடிமுதிர் பரதவர் என கூறும் நூல் நற்றிணை. உலகின் முதலில் குளோனிங் முறையில் உருவாக்கப்பட்ட பாலூட்டி எது? செம்மறியாடு. கதிரியக்க தனிமத்திற்கு எடுத்துக்காட்டு ரேடியம். பரோ எந்த நாட்டின் சர்வதேச விமான நிலையம் ஆகும்? பூடான். இந்தியாவின் எந்த பகுதியில் பாலர்கள் ஆட்சி இருந்தது? வங்காளம். எந்த விலங்குகளின் வாள்களை ரோமானியர்கள் ஈக்களை அடிக்க பயன்படுத்தினர்? கிடா மாடு. எங்கு மின்னணு பாதுகாப்பு அப்ளிகேஷன் ஆய்வுக்கூடம் அமைந்துள்ளது? டேராடூன். இரும்பை விட கடினமான உலோகம் இது? நிக்கல். தேசிய தாவரவியல் ஆராய்ச்சி நிறுவனம் அமைந்துள்ள இடம் லக்னோ. நீட்டத்தின் இலை அமைப்பு எதிர் இலை அமைப்பு. கேமிட்டோஃபைட்டுகள் என்பவை. இது ஒரு ஒற்றை மைய அமைப்பு. கேமிட்டுகளை உருவாக்குபவை மற்றும் இவை புரோதாலஸ்கள் ஆகும். ஆகஸ்ட் நன்கொடை ஆண்டு 1940. அண்ணா பல்கலைக்கழகம் தொடங்கப்பட்ட ஆண்டு 1978. சுந்தரனார் எழுதிய கவிதை நாடக காப்பியத்தின் பெயர் என்ன? மனோன்மணியம். நாடகம் என்பது எவ்வாறு பிரியும்? நாடு கூட்டல் அகம். தனி பாடல்களுக்கு மெய்ப்பாடு தோன்ற ஆடுவதற்கு என்ன பெயர்? நாட்டியம். தமிழ் நாடக தந்தை என போற்றப்படுபவர் பம்மல் சம்பந்த முதலியார். செவ்வகத்தின் பரப்பளவு நீளம் பெருக்கல் அகலம். பிபின் சந்திரபால் என்பவர் தீவிர தேசியவாதி ஆவார். தமிழகத்தில் தேசிய உணவு பாதுகாப்பு திட்டம் தொடங்கப்பட்ட ஆண்டு 2016. உலகளாவிய பொது வழங்கல் முறையினை ஏற்றுக்கொண்ட ஒரே மாநிலம் தமிழ்நாடு. 8 தொகை நூல்களுள் அகப்புற பாடல்களை கொண்ட நூல் பரிபாடல். மாநில சட்டசபையின் ஆயுட்காலம் 5 ஆண்டுகள். இந்திய அரசியலமைப்பை உருவாக்க செலவிடப்பட்ட தொகை 64 லட்சம் ரூபாய். இளம் குற்றவாளிகள் நீதி சட்டம் எப்போது திருத்தியமைக்கப்பட்டது? 2000 ஆண்டு. சர்வதேச பெண்கள் ஆண்டு 1978. சுப்புரத்தினம் ஓர் கவி என்று கூறியவர் பாரதியார். தற்கால இலக்கியத்தின் விடிவெள்ளி என போற்றப்படுபவர் பாரதியார். இந்தியாவின் தேசிய மொழி என்ன? இந்தியாவிற்கு தேசிய மொழி கிடையாது. செல்போனின் தந்தை யார்? மார்டின் கூப்பர். வேளாண்மை என்பது எந்த துறையை சார்ந்தது? முதன்மை துறை. தேசிய கீதம் எவ்வளவு நொடியில் பாடப்பட வேண்டும்? 53 நொடி. ஆசியாவிலேயே மிகப்பெரிய பேருந்து நிலையம் கோயம்பேடு, சென்னை. இந்தியாவின் முதல் ஒய்ஃபை ரயில் நிலையம் எது? பெங்களூர் ரயில் நிலையம். இந்தியா காற்றாலை உற்பத்தியில் எத்தனாவது இடத்தில் உள்ளது? 5வது இடம். தனிச்சுழி வெப்பநிலை என்பது -273 டிகிரி சென்டிகிரேட் ஆகும். மிக லகுவான துகள் எது? எலக்ட்ரான். அதிக தன் வெப்ப எண்ணெய் கொண்டது? நீர். மின்னோட்டத்தின் அலகு ஆம்பியர்.
2021 ஒலிம்பிக் போட்டிக்கு அதிக வீரர்களை அனுப்பியுள்ள மாநிலம் எது? ஹரியானா. பிரான்சில் உள்ள கட்சி முறை பல கட்சி முறை ஆகும். மாதகம் என்பது மதுரகவி ஆகும். இனிய நண்ப, இலக்கண குறிப்பு தருக. குறிப்பு பெயரெச்சம். காரைக்கால் அம்மையாரின் இயற்பெயர் திலகவதி. உருமு பொருள் தருக. மேகம். இருட்டுற மொழிதல் என்பது எவ்வாறு பிரியும்? 2 குடல் உற குடல் மொழிதல். அணுகுண்டு கதிர்வீச்சால் ஏற்படும் நோய் புற்றுநோய் ஆகும். எம்பி என்பதன் விரிவாக்கம் நாடாளுமன்ற உறுப்பினர். தேர்தல் ஆணையரின் அதிகாரம் யாருக்கு சமம்? உச்ச நீதிமன்ற நீதிபதி. முகாப்பட்டு எந்த மாநிலத்தை சேர்ந்த பட்டு புழுவினம் ஆகும்? அஸ்ஸாம். முதல் ராஜீவ் காந்தி சத்பவானா விருது பெற்றவர் யார்? அன்னை தெரசா. முதல் ஆசிய விளையாட்டுப் போட்டிகளை நடத்திய நாடு எது? இந்தியா. பங்களாதேஷ் உருவாக்கப்பட்ட ஆண்டு 1971. இந்தியா ஹாக்கியில் முதல் தங்கப்பதக்கம் பெற்ற வருடம் 1928. பூஜ்ஜியத்தை கண்டுபிடித்தவர்கள் குப்தர்கள். பேரூர் இலக்கண குறிப்பு தருக. பெருமை கூட்டல் ஊர் என்பதே பேரூர் என்றானது. எனவே இது பண்புத்தொகை. பாம்பு பண்ணை தமிழ்நாட்டில் எங்கு அமைந்துள்ளது? கிண்டி. பீற்றல் என்பதன் பொருள் பீந்த. குடுகுடு இலக்கண குறிப்பு தருக. இரட்டை கிளவி. உலகில் குறைந்த நேரம் தூங்குபவர்கள் சீனர்கள். உலகின் மிக நீளமான கடற்கரை எங்கு காணப்படுகிறது? பிரேசில். இந்திய ரிசர்வ் வங்கியின் சின்னத்தில் உள்ள விலங்கு புலி. எந்த வருடம் இந்தியா மற்றும் பாகிஸ்தான் இடையே கார்கில் போர் நடைபெற்றது? 1999 ஆண்டு. பிறக்கும்போது ஒட்டகச் சிவிங்கியின் உயரம் 6 அடி ஆகும். சிரிப்பூட்டும் வாயுவின் வேதியியல் பெயர் நைட்ரஸ் ஆக்சைடு. தலைக்கோட்டை போர் நடைபெற்ற ஆண்டு 1565. இயற்கையின் சொர்க்கம் எது? ஜவ்வாது மலை. தாஜ்மஹால் எத்தனை ஆண்டுகளில் கட்டப்பட்டது? 22 ஆண்டுகள். வேர்ல்டு செஸ் டே ஜூலை 20. பெரியார் பல்கலைக்கழகம் தொடங்கப்பட்ட ஆண்டு 1997. சேஷாலம் உயிர்கோள பெட்டகம் அமைந்துள்ள இடம் ஆந்திர பிரதேசம். ரயில் நிலையங்களில் பெண்களுக்கு எதிராக நடைபெறும் குற்ற செயல்களை தடுப்பதற்காக பிங்க் ஸ்குவாட் எனப்படும் பாதுகாப்பு பிரிவினை தொடங்கியுள்ள மெட்ரோ ரயில் நிலையம் எது? சென்னை மெட்ரோ. மகளிர் டெஸ்ட் கிரிக்கெட்டில் அதிவேக இரட்டை சதம் அடித்தவர் என்ற பெருமையை பெற்றுள்ளவர் யார்? அனபல் சதர்லாண்ட். சர்வதேச பாதுகாப்பு குறித்த 60வது மியூனிக் பாதுகாப்பு மாநாடு எங்கு நடைபெற்றது? ஜெர்மனி. இந்தியாவில் முதன்முறையாக ஹெலிகாப்டர் ஆம்புலன்ஸ் சேவை எந்த மாநிலத்தில் அறிமுகப்படுத்தப்பட உள்ளது? உத்தரகாண்ட். கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு என்ற பாடலின் ஆசிரியர் ஔவையார். திரையிசை பாடல்களின் மூலம் உழைப்பாளிகளின் உயர்வினை போற்றியவர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். மூதுரையில் உள்ள பாடல்களின் எண்ணிக்கை 31. காமராசருக்கு நடுவண் அரசு எந்த ஆண்டு பாரத ரத்னா விருது வழங்கியுள்ளது? 1976. காமராசரை கல்வி கண் திறந்தவர் என்று பாராட்டியவர் பெரியார். இந்திய மருத்துவ மன்றத்தின் 2024 சிறந்த தமிழ் அறிஞர் விருதிற்கு தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளவர் யார்? மணிகண்டன். இந்தியாவில் தேர்தல் நன்கொடை பத்திரங்கள் எப்போது அறிமுகப்படுத்தப்பட்டது? 2018 ஆண்டு. காஜினேமோ என்னும் எலுமிச்சை பழம் எந்த மாநிலத்தின் மாநில பழமாக அறிவிக்கப்பட்டுள்ளது? அஸ்ஸாம். ஆங்கில சொற்களுக்கு இணையான தமிழ் சொற்கள் ரொம்ப முக்கியமானது. அண்டர்கிரவுண்ட் ட்ரைனேஜ் புதை சாக்கடை. பர்சனாலிட்டி ஆளுமை. சலைன் சாயில் கலர் நிலம். கான்சனன்ட் மெய் எழுத்துக்கள். சோஷியல் ரிஃபார்மர் சமூக சீர்திருத்தவாதி. டவுன்லோட் பதிவிறக்கம். டிரான்ஸ்பிளான்டேஷன் உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை. ப்ரொபோசல் கருத்துரு. டார்னடோ சூறாவளி. ரேஷனல் பகுத்தறிவு. வேர்ல்விண்ட் சுழல் காற்று. ரிவல்யூஷன் புரட்சி. எலக்யூஷன் பேச்சாற்றல். ரெசிப்ரோசிட்டி ஒப்புரவு நெறி. ஜேர்னலிசம் இதழியல். டப்பிங் ஒலிச்சேர்க்கை. டைரக்டர் இயக்குனர். மைட்ரிஸ்ரைட் வல்லான் வகுத்ததை வாய்க்கால். இன்ஸ்டிக் இயற்கை அறிவு.
இந்தியன் சக்சஷன் ஆக்ட், இந்திய வாரிசுரிமை சட்டம். ப்ரொஜெக்டர், பட வீழ்த்தி. ஸ்நாக்ஸ், சிற்றுணா. கிரீன் ப்ரூஃப், திருத்தப்படாத அச்சுப்படி. ரிட்ஸ், சட்ட ஆவணங்கள். ஸ்மார்ட்ஃபோன், திறன்பேசி. ஜெராக்ஸ், ஒலிநகல். அவ்வளோதான்.